அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு எடுத்துனோம்னா ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி, அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லக்னம் தான் அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது. ராசிங்கிறது பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம். ஒரு ராசி, ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா பல கோடி பேர், 100,000 பேர் இருக்கலாம். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும். லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம். இப்போது 24 மணி நேரத்தை 12ஆக பிரிப்பாங்க. 12 24 மணி நேரம், புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைய காலையில் ஒரு 6 to 7:30 இந்த சூரிய உதயம் கணக்கு. இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னா இது மார்கழி மாதம். அப்போது இந்த 12 மாதம்தான் எடுத்தனால் மேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி. இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம், ரிஷப மாதங்கிறது வைகாசி மாதம், இப்போ மிதுனம்ங்கிறது ஆனி மாதம், கடகம்ங்கிறது ஆடி, சிம்மங்கிறது ஆவணி, கன்னிங்கிறது புரட்டாசி. இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும். இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறிக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் 6 to 7:30 இந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இது தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும். அடுத்த 1.5 மணி நேரம் அப்படிங்கும்பொழுது மகர லக்னம், அப்படி அடுத்த ராசி மாறிண்டே வரும். அதுதான் லக்னம் அப்படிங்கிறது. அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும் பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்குண்டு. அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், நடைமுறைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க, எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம். தனுசு லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டால் குருவனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியது. குருவனுடைய வீட்டில் வர்றதுனால ஞானம், அறிவு, கல்வி, கேள்விகள், திறமைசாலிகள், புத்திமான்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம். அதிகமாக ஆபரணங்கள், திருமண யோகங்கள், ஜாதகத்தில் யோகத்தை அதிகமாக பெரியக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமுடையவர்கள், ஆலயம் கட்டுபவர்கள், ஆலயம் பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள், கல்வி சாலைகள் நடத்தக்கூடியவர்கள், அதிகமாக கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் நடத்துகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ் எடுத்துங்க. அது என்ன காலேஜ், ஆர்ட்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி கல்வித்துறையில் சாதிக்கிறவங்கலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த குருவனுடைய ஆதிபத்தியம் பெற்ற தனுசு மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க தான் இதை நிர்வாகம் பண்ண முடியும், இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் பிறருக்கு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தவர்கள் பொதுவாக இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு உண்டான பொதுப்படையான ஒரு சுபாவங்கள் இப்படி தான் இருக்கும். இன்னென்ன செயல்முறைகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும், இந்தந்த காலகட்டத்தில் இன்னென்ன தசாபுத்திகளில் அவங்க இதை பெற்றே தீருவார்கள், இவ்வளோ நாள் இருப்பாங்க. இதெல்லாம் பற்றி தான் இந்த லக்ன பலன்களில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த தனுசு லக்னம் அப்படிங்கிற எடுத்துட்டால் எடுத்தோடனே சொல்லக்கூடியது சத்தியவான் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர் பாடலில். சத்தியவான் அப்படின்னா என்னென்னா சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், நேர்மை. வாழ்க்கையில் பல தவறுகள் போனாலும் செய்திருந்தாலும் அதுக்காக வருந்தி ஏமாந்து அந்த வயசில் தெரியாத வயசில் செஞ்சுட்டுமேன்னு அது இருமுறை பரிகாரங்கள் செய்து சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கிறோம் தனுசு ராசினியர்கள். அதாவது பிறப்பிலிருந்தே சத்தியவானாக இருக்கிறவங்களும் இருக்கலாம். தப்பித்தவரை வலிக்கு விழுந்தாலும் அதை வாழ்க்கை பூரா நினைத்து வருந்தி மீண்டும் அந்த தவறு நடக்காத மாதிரி பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசினியர்கள், தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். நற்குணங்களை அதிகமாக கொண்டவர்கள். நல்ல குணங்கள் அதிகமாக இருக்குமா? பொதுவாக நல்ல குணங்கள் இருக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக நல்ல குணங்கள் இருக்குன்னா நமக்கு தேவையான இடத்துல நாம் நல்லவனாக நடந்துட்டு போயிடுவோம். அதிகமாக இருக்குன்னா எல்லாருக்குமே சம்மந்தமே இல்லாதவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய நல்ல செயல்கள் மூலமாக நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது, எல்லாருக்கும் உதவி பண்ணுறது, அது நல்ல செயல்கள், நல்ல குணங்கள். அபிமானி, விஸ்வாசி, எல்லாரிடத்தும் அபிமானமாக விஸ்வாசமாக எல்லாரும் வேணும்னு நினைக்கக்கூடியவர். நம்மளோட கீழே இருக்கிறவன் வேணாலும் என்ன யூஸ் ஆக போகுது, இன்றைக்கி ஒரு நாளோட முடிஞ்சிடுவேன் நட்பு அப்படின்னு நினைக்காம ஆயுள் வரைக்கும் அவனோட தொடர்பு நமக்கு தேவை அப்படின்னு இழுத்து பிடிக்கக்கூடிய அபிமானம் கொண்டவர்கள், அதான் விஸ்வாசம். நல்ல வச்சனம் உடையவன். வச்சனம்னா பேச்சு, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர், சொற்பொழிவு, மேடை பேச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்கறது. அதாவது ஒரு பேச்சு அப்படிங்கிறது தெளிவாக துல்லியமாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறோம், அவங்க தான் பேச்சாளர்கள். ஏதோ நானும் பேசினேன் கசபசன்னு வளரணும் புரியல, ஏதோ இப்படிலாம் நிறையா பேர் பேச்சுக்கள் இருக்கும். சில பேர் பேச மீண்டும் கேட்கணும். பட்டிமன்றங்கள்லாம் எடுத்துட்டிங்கனாலே சில நபர்கள் பட்டிமன்றம்னா குறிப்பாக உட்காந்து 10 பேர் 4 பேர் பேசினா இந்த 2 பேர் எப்போ பேசுவாங்கிற கடைசியில் தான் அந்த 2 பேர் போடுவாங்க. முதல்ல போட்டால் எதிர்த்து போயிடுவாங்கன்ட்டு கடைசியாக போடுவாங்க. ஏன்னா அந்த நல்ல பேச்சாளர்கள், நல்ல பேச்சு திறமை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வராது. எல்லோரும் பேசலாம். அதை நல்லா பேசி மற்றவங்களுக்கு புரிய வைத்து நம்ம பேச்சு வசீகரமாகி இந்த பேச்சினுடைய கருத்து அவனை ஆட்கொண்டு
அவன் வந்து அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி நடக்க வைக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும், எதை பற்றி பேசின்னு இருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும். பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்தவன் பேசலாம், அப்படி இப்படின்னு பேசுனா எனக்கு சொன்னார் ஒன்றும் புரியல அவன் டக்குனு செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், அப்படியே இருக்கும் பேச்சு. ஆனால் புரிகிற மாதிரி தெளிவாகிற மாதிரி பேசி, இந்த தெளிவானால் மட்டும் போகாது, அது வந்து அவன் மனசுக்குள்ளே போய் அவனை வந்து புத்திக்கு போய் எட்டி அந்த காரியத்தை அவனை செய்ய வைக்கணும். அதுதான் அந்த பேச்சு, புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த நல்ல வசனம் உடையவன் அப்படின்னா அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த திறமை உண்டு. சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள், பிறர் மனதை கவரக்கூடியவர்கள், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு. சுகமாக வாழக்கூடியவர்கள், அதிகமாக அதாவது சேமித்து வச்சுக்கணும், இப்போ பண்ணோம் அப்படி பண்ணோம், இப்படி இருந்தால் போகிறோம், 4 இட்லி சாப்பிட்டா செலவாகும், 2 இட்லி போகிறோம், அப்படியெல்லாம் சேமிப்பு கிடையாது. சுகமாக வேணுங்கிறத சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி மிச்சம் மீதி அப்புறம் இருந்தால் இருக்குது, இல்லாட்டா சம்பாதிச்சுக்கலாம், அப்படி ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். தனவான், செல்வம் வருமா அவங்களுக்கு. போகவான், நான் சொன்ன மாதிரி போகம்னா போகினாலே பொதுவாக சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள். சந்தோஷம்னா என்னென்ன சந்தோஷமாக இருக்கோ, பார்க் போகலாம், பீச் போகலாம், சினிமாவுக்கு போகலாம், என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் உண்டோ எல்லாத்தையும் பொழுது கழிக்கிறது. சில பேர் அதுக்கு அங்கேனுக்கு போனேன் செலவு தான் ஆகும், அதுக்கு வீட்டில் பேசாமல் உட்காந்துருக்கலாம்ல, டிவி பார்க்கலாம்ல, தேட்டரில் போனால் தான் படம் பார்க்கணுமா, அதே படம் இங்கே போடுறோம்ல, எல்லாம் வீட்டில் பேசுகிற பேச்சு எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா. அப்போது இந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது போகத்தை அனுபவித்து தான் ஆகணும். போகம்னா இந்த மாதிரி வெளியில் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கணும். மித்ரன்னா நண்பர்களிடம் பிரியமுள்ளவன், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தால் ரொம்ப பிரீதிகரமாக சந்தோஷமாக நண்பர்களை போஷிப்பவன், நண்பர்களோடு அதிகமாக நேரம் செலவிடக்கூடியவன். வித்தை உடையவன், வித்தை என்ன வித்தை வேணாலும் வரும், அதாவது மற்றவங்கள்ட்ட இல்லாத வித்தை. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பேனர் வச்சு ஒரு ஸ்க்ரூ கழட்ட முடியலன்னு இவன் டக்குன்னு தொட்டி கழட்டிடுவான், அந்த இடத்துல பேர் வாங்கிப்பான். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஸ்மால் உதாரணம். வித்தைங்கிறவன் எல்லாத்துக்கும் எல்லா வித்தையும் வராது, சில பேருக்கு தான் சில வித்தைகள் வரும். அந்த மாதிரி எல்லா வித்தையும் உடையவன் தனுசு லக்னத்தில் பிறந்தவன். சஞ்சாரின்னு சதா ஊர் சுற்றிகிட்டே இருக்கிற, வீடு தங்க மாட்டாங்க. சஞ்சார பூதானி திகந்தராணி அப்படிம்பாங்க, அதாவது உலகத்தை சுற்றிகிட்டே இருக்கிறவங்க, ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் வீட்டில் இருந்தால் இருப்பா வந்தாங்க, அப்படி வீட்டில் இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு வேலை இல்லைனாலும் வெளியில் கடையிலாம் உட்காந்துருப்பாங்க. அடுத்தது எங்கேயா ஒரு ஃப்ரெண்டு வருவான், பைக்கில் ஏறி அங்கே போவாங்க, அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறது, இங்கே போகிறது அங்கே வர்றது, இப்படிலாம் பிரதட்சணத்திலே இருக்கிறது, சுற்றிகிட்டே இருக்கிறது. இது சஞ்சாரம்னு பேர். சதா உத்தியோகபரன், 24 மணி நேரம் உத்தியோகத்தில் கவனமாக குறிப்பாக இருப்பாங்களாம். இந்த ஐடியில் இருக்கிறவங்களாம் அதிகமாக இந்த தனுசு லக்னத்தில் பிறக்கலாம். இல்லை நேரங்காலம் பார்க்காமல் உத்தியோகம் பார்ப்பவர்கள். ஏன்னா இங்கே பகலாக இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்களுக்கு அங்கே இரவாக இருக்கும், இங்கே இரவாக இருக்கும்போது அவங்களுக்கு அப்பா பார்த்தோம்னா அவங்களுக்கு சதா உத்தியோகக்காரகன் அப்படின்னா அதான் அர்த்தம். 24 மணி நேரம் வேலை செய்கிறது அவங்க மட்டும்தான். அப்புறம் ஓட்டுநர், நடத்துனர்கள், இந்த மாதிரி காவல்துறை, சில ஊழியர்களுக்கு பகலில் மட்டும்தான் வேலை இருக்கும், சில பேருக்கு இரவில் வேலை இருக்காது. சில பேருக்கு இரவு பகல் பார்க்காமல் வேலை செஞ்சால் தான் மற்றவங்களை பரோபகாரம்னு பேர். இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாவம் உண்மையாலுமே சொல்கிறது, தீபாவளி பண்டிகை பொங்கல் இதெல்லாம் எதுவுமே கொண்டாட முடியாது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நமக்காக உழைக்கிறவங்க, பரோபகாரம்னு பேர். அதுக்கு சில லக்னத்தில் பிறந்திருந்தால்தான் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி அமைப்புகளை கொண்டவர்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். நல்ல கிரகங்கள் பார்வை பெற்றால் ஒரு 100 வயது வரை இவர்கள் ஆயுள் தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் முடிக்கிறார். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோக காலம் எப்போ? நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருடைய ஆசைகளும் மனிதனுக்கு நிறைவேற்ற அளவற்ற ஆசை அப்படிங்கிறது இருக்கும். தன்னுடைய ஆசையை நாம் நிறைவேற்றிவிட்டு தான் நாம் வாழ்நாளை முடிக்க வேண்டும் அப்படின்லாம் ஆம்பிஷனோடு இருப்போம். அந்த ஆம்பிஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா குரு திசை அப்படிங்கிறது நடக்கணும். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை பொற்காலம். குரு திசைங்கிறது 16 ஆண்டுகள் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க யாருங்கிறது அப்போ தான் வெளியிலேயே தெரியும். சின்ன வயசாக இருந்தாலும் அப்போவே புகழ் பெயரை அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர்லாம் சில சேனல்லாம் போடுறாங்க, குழந்தைகள்லாம் பாடுது, அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது 2 வயசு 3 வயசுலேயே. அப்போ அந்த வயசுலேயே இதே திறமை இருந்தும் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் பல பேர் இருப்பாங்க. திறமை இருக்கும், வெளியில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது யாரும். 60 வயசில் தான் தெரியும், ஓ இதில் வயலினில் ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா, ஓ இவர் இந்த பாடலில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இப்படியெல்லாம் இவர் பிரதங்கத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு வேணா வயதாகி தான் வெளியில் தெரியும். ஆனால் இந்த இளம் வயதிலேயே இந்த குரு திசை நடக்கும் பொழுது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் மட்டும் தன்னுடைய பெயர் புகழ் வித்தைகள் வெளியில் தெரியல வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் குழந்தைகள்லேயே பார்த்தீங்கன்னா பாராட்டப்படுவார்கள், அந்த குழந்தை நல்லா பாடுது, நல்லா படிக்குது, திருக்குறள் 2000 ஒப்பிச்சுது, நீச்சல் போட்டியில் ஃபஸ்ட்டு, ஒலிம்பிக்கில் போய் உலக இதில் போய் சாதனை வாங்கி வந்தது. இந்த கடந்த ஒரு 2 மாதத்துலேயே நான் ஒரு 10 குழந்தைகளை நியூஸில் பார்த்தேன், ஒவ்வொரு துறையில் ஒன்று சாதிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி யோகங்கள் அப்படின்லாம் வேணும்னா கண்டிப்பாக செஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற விளையாட்டு துறையாக இருக்கட்டும், எது வேணாலும் வச்சுக்கலாம். குறிப்பிட்டு எந்த நபரையும் நான் சொல்ல முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த குழந்தைகள் அந்த பருவத்திலேயே நம்ம பெயர் புகழ் அடையிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தனுசு லக்னத்தில் பிறந்து இந்த 16 ஆண்டுகள் குருதிசை அவனுக்கு அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா அவன் அந்த பெயரையும் புகழையும் அடையலாம். அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை யாருக்கும் அமையாது.
தனுசு லக்னத்தில் பிறந்து குரு திசை காலகட்டத்தில் ஒரு 25 வயசுலேருந்து 16 வருஷம் கணக்கு வச்சுங்க, 41 வயசு, அதுக்குள்ளே இவனுக்கு திருமண வயசு இருந்ததுன்னா இவனுக்கு போய் இவ்வளோ அழகான ஒய்ஃபா, எத்தனை பேர் வந்து ரோட்டில் போகிறவங்க சொல்லிட்டு போவான், சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு போவான். அவனுக்கு பொறுக்க முடியாது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவரோட எனக்கு இருக்காது. காரணங்கள் அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த குரு திசை அப்படிங்கிறது நடக்கும். அந்த நடந்ததுனால் அவனுக்கு சமமில்லாத ஒரு வாழ்க்கைங்கிறதே அமையும். அதே மாதிரி நல்ல குழந்தைகள், அது ஒரு பெரிய வரம். குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது பொதுவானது. நல்ல குழந்தைகளாக நல்லபடியாக வளர்ந்து எந்த ஒரு இதில் ஈடுபடாமல் நல்ல படிப்பு ஒழுக்கம் அவனுடைய இதை அவன் மேனேஜ் பண்ணுற வரைக்கும் வளர்த்தி விடுறது அவங்க அப்பா அம்மாவோட கடமை தானே. அது வரைக்கும் அவனுடைய பொறுப்பு கடிவாளம் அவன் கையில் வச்சுருந்தா தான் அந்த குதிரை போகும். அதுக்குள்ளே அது தடுமாறி வேறு எங்கேயோ போயிடுச்சுன்னா அப்போ நம்ம வளர்ப்பு சரியில்லை, அவனை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவனை குறிப்பிட்டு சொல்கிறதுங்கிறது அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு குழந்தை பிறந்தா தான் அவன் மேலே தப்பு, அது வரைக்கும் நம்ம மேலே தான் தப்பு. அப்போது அந்த குரு திசை 16 ஆண்டுகளில் நமக்கு இதெல்லாம் அமைஞ்சதுனால் சிறப்பு, அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே வேண்டாம். யாருக்கு தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த யோகம் கண்டிப்பாக அந்த குரு திசையில் நல்ல திருமணம், நல்ல குழந்தை பாக்கியம், இளம் வயதில் பெயர் புகழ் படிப்பு எல்லோரும் தெரிகிற மாதிரி நம்ம ஃபேமஸ் ஆகிறது, இதுதானே வேணும் வாழ்க்கையில். தொழில் உத்தியோகம் எல்லாமே அந்த 16 ஆண்டுகளில் கிடச்சிடும். சூரிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா தாப்பனாரோட அரவணைந்து சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறது. தாப்பனார் ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் ஒரு தொழில் பண்ணியிருந்தால் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பொறுப்பு நம்மள்ட்ட ஒப்படைப்பார். சூரிய திசையில் என்னுடைய காலம் முடிஞ்சதுப்பா, நீ வந்து நீ வேலை எடுத்து நிர்வாகம் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. அந்த மாதிரி தகப்பனாருடைய சொத்துக்கள், உத்தியோகங்கள், தொழில்கள், அவருடைய பதவிகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அரசாங்க அனுகூலமும் ஏற்படும். சந்திர திசை அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் சிறு சிறு வியாதிகள், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். தனுசு லக்னத்தில் பிறந்து சந்திரல திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்களோட அனுகூலம், குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட இன்ப சுற்றுலாக்கள் துறையிறது, இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்து கூட்டு முயற்சியினால் வெற்றி பெறுறது. ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்கி போட்டு பொதுவாக நாமெல்லாம் இங்கேயே வீடு கட்டிக்கலாம், அப்படி பொது இடம் பொதுவாக ஒரு குடும்பத்திற்காக பாடுபடுறது, அதெல்லாம் இந்த செவ்வாய் திசையில் நடக்கும். புதன் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம், தொழில், வியாபாரம், குறிப்பாக இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்து எந்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஹோல்சேல் எந்த பொருளாக இருக்கட்டும், மளிகையாக இருக்கட்டும், காய்கறிகள், புஷ்பங்கள், பழங்களாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், அல்லது ஹார்ட்வேர்ஸாக இருக்கட்டும், வாகன உதிரி பாகங்களாக இருக்கட்டும், வியாபாரம்னா கடை, அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த புதன் திசை டாப்பில் இருக்கும். இந்த தனுசு லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு புதன் திசையில். சுக்கிர திசை எப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஓய்வு எடுக்கக்கூடிய காலம். எல்லா கடமையும் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஒரு 10 ஆண்டுகள், கடைசி ஆண்டுகள் கண்டிப்பாக நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டுன்னு ஓய்வு எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டிவி பார்த்துன்னு ஜாலியாக அந்த மெனு, இந்த நேரத்துக்கு எது தான் சாப்பிட்ணும் அந்த மெனுவுக்கு சாப்பிட்டுட்டு முடிக்க வேண்டிய ஒரு கடமையை உள்ளவர்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். அப்போது நமக்கு குரு திசை எப்போ வருது, புதன் திசை எப்போ வருது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இப்போ வந்து பொதுவாக சொல்லிட்டேன், தனுசு லக்னத்தில் பிறந்தால் குரு திசை சூப்பர் அப்படின்னு. நம்ம குரு திசை எப்போ வருதுன்னு நம்ம என்ன லக்னம்னே முதல்ல தெரியாது. நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியாது. ராசி தெரிஞ்சால் நட்சத்திரம் தெரியாது. இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டதான் லக்னம். அந்த 12 கட்டத்துக்குள்ளே போனால் தான் லக்னம் தெரியும். அப்படியே லக்னம் தெரிஞ்சாலும் எனக்கு எப்போ என்ன திசை நடக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இதெல்லாம் ஒரு கடல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னால் கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியாமல் ஐயோ நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஐயோ அவன் மட்டும் நல்லா இருக்கான், இப்போ கேளு, அவனுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்கோம், அவன் அதை நம்ம ஏற்றுக்கிறோம், நமக்கு சரியில்லை. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலனையும் நல்லது எப்போ, கெட்டது எப்போ, எப்போ கரெக்டாக இருக்கணும், எப்போ நம்ம இந்த ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போ நம்ம இந்த முயற்சியில் புதுசாக இறங்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தை பார்த்தா தெரியும். எனவே இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கீழே எங்களுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது வரும். அதற்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை துல்லியமாக தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.